ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு ஜாப்பனீஸ் சீரீஸான மை ஹோம் ஹீரோ எபிசோட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த எபிசோடு உண்மையிலே பார்க்க எனக்கு பாபநாசம் படம் தாங்க ஞாபகம் வருது. அதேமாரி மலையாளத்தில் இன்னொரு படம் இருக்குது, அந்த படமும் அப்படியே என் மைண்ட்லேயே எனக்கு வந்து நிற்குது. ஸோ வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்லேயே நம்ம யூரோக்காவுடைய அம்மா வந்து அவங்கள வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது சடனாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரெயின் டிக்கெட்டை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், நான் போய் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீ முதல்ல வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஹீரோக்காவை வந்து அனுப்பிச்சு போகும்போது உடனே நம்ம ஹீரோ க்ளீன் பண்ணிட்டு இருக்கான்ல அந்த இடத்துல தான் வந்து டோரை திறந்துக்கிட்டே வந்து உள்ளே வருவான். உள்ளே வரும்போது நம்ம ஹீரோ தான் வந்து முகமெல்லாம் வந்து மாஸ்கை போட்டுக்கிட்டு வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்டு நீங்கள் யாருன்னு கேட்குறப்ப நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோசிக்கி, நான் வந்து ஹோம் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். என்னுடைய ஃப்ரெண்டுடைய மொபைல் வந்து மிஸ் ஆகிடுச்சு, நான் இங்கேருந்து ஒரு கால் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அவனும் வந்து என்ன பண்ணுவான்னா கால் எடுத்து அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணுவான். கால் பண்ணுறப்போ அவனுடைய ஃபார்ம் வந்து நாட் ரீச்சபிளில் வந்து இருக்கும். அந்த நாட் ரீச்சபிளில் இருக்கிறத வந்து பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுவான்னா இங்கேருந்து கிளம்புவான். கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் நல்ல வேலை நான் வந்து முதலே பிளான் போட்டு அவனுடைய ஃபோனை நாட் ரீச்சபிள் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து டார்லிங் நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன், ஆனால் அந்த காப்பர் பிளேட்டு மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு பெரிய பேகை வந்து கொண்டு வருவாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் வந்து நான் இப்போ வந்து அந்த பாட்டை வந்து ஒரு குக்கிங் பாட்டாக வந்து மாற்றி அதில் அந்த பாடியை போட்டு வந்து பாயில் பண்ண போகிறேன். என்ன மீட்டுக்கு பதிலாக நம்ம பாடியை போட்டு பாயில் பண்ணுறோம், அவங்க உடம்புல இருக்க கொஞ்சம் நீர் சத்து வந்து வெளியே போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ உடனே எங்க இவங்க என்னவோ ப்ரொஃபஷ்னலாக பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்க, இதை வந்து பார்க்கறதுக்கு பயங்கரமாக வந்து இருக்கும். ஹீரோக்கா வந்து அங்கே தனியாக இருப்பா, நீ அவளுக்கு துணையாக போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா அங்கே இருக்க அட்டைப்பெட்டி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி அதுக்கு மேலே வந்து அந்த அலுமினிய ஷீட் இருக்குல்ல அந்த ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி ஒரு அந்த பாட்டு அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு மாதிரி மாற்றிடுவார். பாட்டு மாதிரி மாற்றிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பாடியை வந்து கட் பண்ணி போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டரை வந்து பயன்படுத்தி அதை வந்து ஹீட் பண்ணுவார். ஹீட் பண்ணிக்கிட்டே வந்து அவனுடைய உடம்பை எடுத்துக்கிட்டே வந்து அப்படியே வந்து அவருடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து போவார். வில்லனுடைய ஆட்கள் தான் வந்து அவனுடைய அப்பாவை வந்து போய் பார்க்குறப்போ என்ன அவன் கிடைச்சானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. கேட்குறப்போ வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தலையாட்டம் அவன் பயங்கரமாக வந்து முறைச்சி பார்ப்பான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க பொண்ணு தான் வந்து கேட்பா, அப்பா எனக்கு கிளீனிங் ஒர்க் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறப்போ இல்லைம்மா இப்போ தான் வந்து கொஞ்சம் முடிஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ உடனே அவங்க அம்மா தான் நீ என்ன ஒரு வாரத்துக்கு வந்து நம்மளுடைய வீட்டில் இருந்தே வந்து நீ காலேஜுக்கு போயேன் அப்படின்னு சொல்கிறப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் ஏதோ வந்து சைக்கோஸ் த்ரில்லர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியை வந்து இது ரிலீஸ் ஆகிடுச்சா அதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து போனதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ தான் வந்து அங்கே வந்து சாப்பிட வந்து உட்காருவார். அவங்க அம்மா வந்து ஹீரோக்கா வந்து கூப்பிட்றப்ப அம்மா நான் வந்து இந்த சீரீஸை வந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறப்ப உடனே அவங்க அப்பா தான் வந்து நீ நான் 3 பேரை வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப என்னப்பா சென்டிமெண்ட்டாக பேசுகிறீங்கன்னு அவ்வளோ வந்து கேட்குறப்ப வந்து அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலை பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஏன் ஒரு கனவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய் ஃப்ரெண்டு வந்து அப்படி கண்முழிச்சு வந்து கொல்ற மாதிரியே வந்து கனவு காண்டு அப்படியே எழுந்திருப்பார். எழுந்து மறுநாள் காலையில் வேலைக்கு போகிறப்போ உடனே அவங்க ஒய்ஃப் தான் வந்து ஹனி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் எட்டி பார்க்குறப்ப வெளியே வந்து ஒரு கார் வந்து நின்றுட்டுருக்கு, இது வந்து நம்மளுடைய நெய்பருடைய கார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அவரு தான் வந்து நான் நேற்று நைட்டு வரும்போதே வந்து அந்த காரை வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து இவங்க பேசிக்கிட்டே வந்து அவர் ஒரு சூட்கேஸை எடுத்துகிட்டு போயிட்டு அவர் காரில் வச்சு அவர் பாட்டு வேலைக்கு கிளம்பி போவார். போகிறதுக்கு முன்னாடியே வந்து முதல்ல வந்து இவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறத வந்து வாட்ச் பண்ணுவார். வாட்ச் பண்ணும்போது யாரும் வந்து அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு வந்து போயிட்டு சில பார்ட்ஸும் செடி வைக்கிறதுக்கு தேவையான ஐட்டங்களை வந்து வாங்கிட்டு வருவார். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய காரை வந்து சில பேர் வந்து செக் பண்ணிவிட்டு இவன் சூட்கேஸில் வந்து ஒன்றும் இல்லை, இவன் வந்து ஏதோ ஃபாரின் ட்ரிப்பு போகிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கும் போது வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இப்போ காரில் வைக்கிறதுக்கு டிக்கி திறக்கிறப்போ அவர் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவார். ஏன்னா வந்து அவர் டிக்கியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவருடைய சூட்கேஸை வந்து ஒரு துணியை வெளியே வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பார். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணியை வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்கு. அப்போ யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கிறத வந்து தெரிஞ்சுப்பார். வீட்டில் தனியாக விட்டுட்டு வந்து தப்புன்னு சொல்லிட்டு அவர் கார் எடுத்துகிட்டு அப்படியே வேகமாக போயிட்டு இருக்கும்போது அவருக்கு பின்னாடி வந்து ஒரு கார் ஒருத்தன் வந்து பார்த்துட்டு அவனுடைய ஃப்ரெண்டு வந்து உண்மையாக வந்து செத்துட்டான்னு தெரிஞ்சிருந்தால் அவங்க வந்து இன்னும் பயங்கரமாக ரியாக்ட் ஆகிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியல போல், நம்ம வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து அவர் வீட்டுக்கு போயிட்டு இதுக்கப்புறம் வந்து இந்த பாடியை வந்து வெளியே கொண்டு போக முடியாது, நம்ம எல்லாரும் வந்து அவங்க ஸ்பை பண்ணுறாங்க, அதனால் வந்து நான் இங்கேயே வந்து இதை டெஸ்ட்ராய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில புழுக்கள் இருக்கிறத வந்து தூக்கி போட்டுட்டு இதை
வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது மேலே வந்து அந்த பாடியை வச்சுன்னா இது வந்து ஒரே நாளில் வந்து டீகம்போஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டை வந்து எடுக்கிறப்ப உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யுரோக்கா வந்துட்டு அம்மா இன்னுமா சமைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்பா. அப்பா நம்மக்கிட்ட தான் வந்து கார்டன் இருக்குது, எதுக்கு தேவையில்லாமல் இந்த பூச்செட்டிங்கெலாம் வந்து வைக்கிறீங்க, சரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு யுரோக்கா சொன்னதுக்கப்புறம் உடனே வந்து அவங்க வந்து 3 பேர் வெளியே வருவாங்க. 3 பேர் வெளியே வந்ததுக்கப்புறம் கார்லேருந்து இதை வாட்ச் பண்ணிட்டு இருந்தவங்க அவங்க 3 பேர் வெளியே வராங்க, சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்கிறப்ப 2 பேர் வந்து இறங்கி ஒருத்தன் வந்து வீட்டுக்குள்ளே போவான், இன்னொருத்தன் வந்து மேடம் நாங்கள் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருக்கோம், இது உங்கள் சொந்த வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ ஆமாம் இதுவரையில் யாரும் இன்ஸ்பெக்ஷனே வந்தது கிடையாது, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஆமாம் நாங்கள் இப்போ ஒரு காம்படிஷன் வைக்கிறோம், அதில் வந்து நீங்கள் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபா வந்து கிடைக்கும்னு சொல்கிறப்போ உடனே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்டு யுரோக்கா போயிட்டு அந்த சைடு எட்டி வந்து பார்ப்பா. சரி யார் நீங்கள், எந்த கம்பெனிலேருந்து வந்தீங்க, உங்கள் ஐடி கார்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க கேட்குறப்ப உள்ளே இருக்கவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து சல்லடை போட்டு சலிச்சிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் கொடு அப்படின்னு சொல்கிறப்போ மேடம் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, இது ரெகுலர் செக்கப் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் சொல்லி கீழே இருக்க வந்து சமாளிச்சுட்டு இருப்பான். நீ இதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வேகமாக உள்ளே போய் அந்த பூத்தொட்டியை தான் போய் பார்ப்பாரு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆள் வந்து அந்த கபோர்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு இங்கே என்ன நடக்குது, இவன் எதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த பூந்தொட்டியை வந்து பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு காலை கீழே தாங்க அந்த மீட்டை வந்து வெட்டி வச்சு அதனுடைய பாடியுடைய மீட்டெல்லாம் வந்து கிடைக்கும். அதையே வந்து அவன் கவனிக்க மாட்டான். அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய அம்மா வந்து வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது சோஃபா வந்து லைட்டாக நகர்ந்தது வந்து கவனிப்பாங்க. கவனிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நகர்த்திட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளக் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வந்து எடுத்து இவங்க டேபிள் மேலே வச்சுட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட இது வந்து லிசனிங் டிவைஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஃபோனில் வந்து டெக்ஸ்ட் பண்ணி நான் சொல்கிறதில்ல நீ அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த காரில் உட்காந்து இதை கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இந்த லிசன் பண்ணுறவனுக்கு வந்து ஹீரோக்கா ரூமில் வந்து கிளாஸ் எடுக்கிறத வந்து பார்த்துட்டு உடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டை வந்து எழுதி அதை வந்து படிப்பார். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த லேடி வந்து கேட்பாங்க, எங்க நம்மளுடைய பொண்ணை வந்து அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்க்கத்தான் வந்து சொன்னாங்க, ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து காணாமல் போயிட்டானா, அது என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறப்போ ஆமாம் நம்ம செட் பண்ண ஸ்பையாக கூட வந்து ஒரு வேளை இருந்திருக்கலாம், இதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ ஆமாங்க நான் கூட வந்து பார்த்தேன், நம்மளுடைய லிவிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிசனிங் டிவைஸ் வந்து இருந்தது, அது மட்டும் இல்லை வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வாட்ச் பண்ணுறதுக்கு ஏதோ கார் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு வந்து அவங்க இப்போ எழுதி வச்ச ஸ்கிரிப்டை வந்து படிச்சுட்டே இருப்பாங்க. அதை வந்து பார்த்துட்டு உடனே அங்கே இருக்கவனுங்க வந்து கார் எடுத்துகிட்டு வந்து வேகமாக போவானுங்க. உடனே நம்ம ஹீரோ தான் வந்து இந்த இதுவை வந்து அவனை நம்புவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவார். இது கொலை பண்ணுறதுனாவும் உங்களுக்கு புதுசு மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த லேடி கேட்பாங்க. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லுவார்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து ஏகப்பட்ட நாவல்ஸும் அப்புறம் புக்குங்களும் வந்து படித்தேன், அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த டெட் பாடி வச்சுக்கிட்டு பூந்தொட்டியை வந்து தூக்குவார். தூக்கும் போது வந்து அந்த லேடி தான் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஆசைப்பட்டவங்க வந்து இப்படி கஷ்டப்படுறத வந்து பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல, உங்களுடைய இதுவில் நானும் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லுவாள். சொல்லும் போது வந்து அதை வந்து நினச்சி பார்த்தா அவர் பயங்கரமாக வந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்பார். கண்ணீர் விட்டுக்கிட்டே வந்து மறுநாள் காலையில் தான் வந்து எழுந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆஃபீஸ் வந்து கிளம்பிட்டு இருப்பார். நான் வந்து இந்த மர்டரை நினச்சி வந்து ரொம்ப வருத்தப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்தது நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஒய்ஃபுடைய முகத்தில் வந்து ஒரு ஃப்ளாஷ் ரே வந்து போட்டு வந்து மிரட்டுவானுங்க. இதோடு வந்து இந்த எபிசோடு வந்து முடிக்கிறாங்க. வேறு ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். தேங்க்யூ டு வாட்சிங்.